ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இது ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு நல்ல ஆசீர்வாதமான வார்த்தையை தந்திருக்கிறார். 1 சாமுவேல் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னார். அருமையான தேவஜனமே, இந்த கடைசி காலத்துல அநேகருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ஒரு சாபமான ஒரு நிலைமை காணப்படுகிறது. இது ஒரு பகுதியில காரணம் என்னன்னு சொன்னா, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுகிறவர்கள் மேல் தம்முடைய கைகளை நீட்டுகிறது, சில வேளையில அவர்களை அடிக்கிறது, காலரை பிடித்து வலிக்கிறது, என்னெல்லாம் உண்டு எல்லாம் செய்கிற ஒரு காலமாக காணப்படுகிறது. இங்க அபிஷேக் கேட்கிறான் தாகத்துல, ஆண்டவனே, நான் 2 குத்தாக குத்தையில ஒரே குத்தாக நான் சவுலை கொலை செய்யட்டுமா? ஆண்டவர் சவுலை விட்டு விலகி விட்டார். ஆனால் தாவீது சொல்ல, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் மேல் உன் கையை போடாது, அவர் மேல் உன் கையை போடாத. பாருங்க, சில வேளையில் ஆண்டவர் சில மனிதர்களை விட்டு விலகி இருக்கலாம், ஆனால் அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். ஏன் ஆண்டவர் விலகி இருக்கிறார் என்று சொன்னார், ஆண்டவர் அவர்கள் மேல ஒரு காலத்தில் அவர்கள் அழைப்பு இருந்து, அவங்களுடைய அர்ப்பணிப்பு இருந்து, ஆண்டவருடைய சித்தத்தை அவர்கள் செய்தார்கள். சில வேளையில் ஆண்டவர் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில அவர்கள் இருக்கலாம், ஆனாலும் அவர்களுக்கு கொடுக்கிற தண்டனை யார் என்று சொன்னால் கர்த்தர் தான். தேவன் அவர்களை தண்டிப்பார். ஆனால் நாம் என்ன செய்யக்கூடாது, அவர்கள் மேல் கையை வைக்கக்கூடாது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது இதுதான் நடக்கிறது. ஒரு ஊழியக்காரர் மேல டக்குன்னு ஏதாவது பேசுகிறது, திட்டுகிறது, வேறெல்லாம் பாஸ்டரா, இவரெல்லாம் ரெவரண்டா, பிஷப்பா, தூசிக்கிறது. இதெல்லாம் யாருடைய நாமம் தூசிக்கப்படுகிறது நினைச்சு பாருங்க. கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் புறஜாதிகள் பார்ப்பாங்க. இன்னைக்கு ஒரு பகுதியில் யூடியூப்ல எடுத்தா, ஒரு பாஸ்டர்ஸ் பெலோஷிப்ல போனா வர ஒரே ஊழியக்காரர்களை குறித்து இதான் ஏதாவது குறைகளை சொல்லுகிறது, ஏதாவது குற்றங்களை சொல்லுகிறது. அங்கு அவர் இப்படி, இவள் இப்படி. ஆண்டவர் சொல்லுகிறா, உன் கண்ணுல உத்திரம் இருக்கிறது, அடுத்தவருடைய கண்ணில் இருக்கிற தூசியை நீ எடுக்க பாராது. ஃபர்ஸ்ட் நம்ம கண்ணை நம்ம பார்க்கணும், நம்முடைய வாழ்க்கையை பார்க்கணும். நான் ஆண்டவருக்குள்ள எப்படி இருக்கிறேன், நான் ஆண்டவருக்குள்ள உண்மை உத்தமமாக நான் வாழ்கிறேன், அவருக்காக உண்மையாக ஒரு ஊழியத்தை செய்கிறேன், அதை நம்ம பார்க்கணும். ஏன்னு சொன்னால் இன்றைக்கு சாத்தான் அநேகருடைய வாழ்க்கையை என்ன சொல்ல, குற்றம் கண்டுபிடிக்கிறதற்காக ஃபர்ஸ்ட் தேவ ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக சத்துரு செயல்படுகிறது. யாரு? சகோதரர். ஒரு ஊழியக்காரர் இன்னொரு ஊழியக்காரருக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். சகோதரன் தன் சகோதரனை பகைக்கிற மனுஷ கொலைப்பாதன், பகை என்கிற என்று சொன்ன அந்த வார்த்தை வந்தால, மூடன் என்கிற அந்த நினைவு வார்த்தை வந்தால நினைச்சு பார்ப்போமா? நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஆண்டவர் தந்திருக்கிற அந்த வேலைகளை உண்மையுத்தமாக செய்து கொண்டு போனோம். ஆண்டவருக்கு பிரியமாக செய்ய வேண்டும். ஏன் இன்றைக்கு தேசத்திற்காக எழுப்புதலுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேசத்துல எழுப்புதலை தாரும் 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 என்று சொல்லி, ஆனால் ஏதோ ஒரு பகுதியில என்ன நடக்கிறது என்று சொன்னால், தேவ ஊழியக்காரர்களை, சகோதரர்களை குற்றப்படுத்துகிறது யாரு? சாத்தான். அப்ப சாத்தானுடைய ஆவி இருக்கிறவர்கள் தான் தன் சகோதரனை குற்றப்படுத்துவார்கள். நினைச்சு பாருங்க, நம்ம ஆண்டவர் இந்த உலகத்தில் அவர் ஊழியம் செய்த வேளையில அவருடைய பிரசங்கத்தை பாருங்க, என்ன எப்படி பிரசங்கம் பண்ணார். பரலோகராஜ்யம் சமீபமா இருக்கிறது, மனம் திரும்பு, ரட்சிக்கப்படு, ஆண்டவருக்குள்ள வா,
உனக்காக ஒரு ராஜ்யம் கட்டப்பட்டிருக்கிறது, மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள் என்று சொல்லுதான் சுவிசேஷத்துல நம்ம பார்க்கிறோம். இதை கேட்கிற தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, இந்த கடைசி காலத்துல உங்களுடைய இருதயங்கள் சாத்தானால் நிரப்பப்படக்கூடாது. ஒருபொழுதும் சாத்தானுடைய ஆவினால் நிரப்பப்படக்கூடாது. அவனுக்கு ஒன்னே ஒண்ணு, உங்களை அழிக்கிற திட்டத்தை தீட்டியிருக்கிறான். உங்களை எப்படியாவது நிர்மலம் பண்ண வேண்டும், எப்படியாவது ஆண்டவரை விட்டு தூர போக வேண்டும், எப்படியாவது சபையை விட்டு தூர போக வேண்டும். ஒரு குடும்பத்தில் என்னென்ன சண்டை உண்டோ அதே போல சபைகளிலும் இருக்கும். சபை என்கிறது கர்த்தருடையது, அது உங்களுடைய ஒரு வீட்டை போல. அதை கவனமாக, பயத்தோடு, நடுக்கத்தோடு என்ன செயல்பட வேண்டும். நோவா திராட்சரசத்தை அறிந்துட்டு அவனுடைய நினைவில்லாதபடிக்கு போதையினால வஸ்திரம் இல்லாமல் படுத்திருந்தான். ஆனா காரணம் என்ன செய்கிறான் என்று சொன்னால், தன்னுடைய தகப்பனுடைய நிர்வாணத்தை தன்னுடைய சகோதரிடத்துல வந்து சொல்லிட்டான். சகோதரர்கள் பாருங்க, மறைக்கிறாங்க, பின்னாடி வராங்க, வஸ்திரத்தை எடுத்துட்டு அப்படியே கொண்டு போடுறாங்க. இன்னைக்கு சில வேளையில உடைய சபைகளை இருக்கிற உங்களுடைய தகப்பனுடைய நிர்வாணத்தை நாம் மறைக்க வேண்டும். அது வெளிப்படுத்தக்கூடாது, அடுத்தவர்களை தூற்றக்கூடாது. அடுத்த உள்ளத்துல ரொம்ப ஜாக்கிரதையா ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, சில வேளையில குறைகள் இருக்கும், குற்றங்கள் இருக்கும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா, நல்ல புத்தியை கொடுங்க ஆண்டவரே, சபையை நடத்துகிற கிருபைகளை கொடுங்க ஆண்டவரே. ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய கிருபைகள் பெருகும். கானான் தூற்றினால சந்ததி சபிக்கப்பட்ட இனமாக மாறும். கானான் சபிக்கப்பட்டவன். இதை கேட்கிற தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அபிஷேகம் பெற்றவர்கள் கையை போடாத, கையை போடாத. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னார். உங்களுடைய குடும்பங்களில் ஒரு சமாதானம் வேண்டும் என்று சொன்னார். உங்களுடைய வீட்டில் ஒரு விடுதலை வேண்டும் என்று சொன்னார். ஒரு பொழுது தேவ மனிதர்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடாது, எழும்பவே கூடாது. கர்த்தர் அவர்களை பார்த்து, அழைத்தவர் பார்த்துடுவார். ஆண்டவர் அவர்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுவார். நம்ம இன்றைக்கு மெசேஜ் எடுக்க தெரியாதபடிக்கு, மெசேஜுக்கு போதும் ஒரே குறைகள், ஒரே குறை. தயவு செய்து வேண்டாம். எந்த ஒரு காரியத்தில் ஆனாலும் ஆண்டவரை பற்றி பேசு. எல்லா இடத்திலையும், சபைகளானாலும் சரிதான், வீடுகள் இருக்கும் பொழுதானாலும் சரி, அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவார். யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் பண்ணினார். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். ஏன் சிறைப்பட்டு இருக்கிறீங்க? ஒரு வீட்டில் அநேக போராட்டங்கள், ஏன் நிம்மதியற்ற நிலைமை, எப்பொழுதும் ஒரு புலம்பல், எப்பொழுதும் ஒரு வேதனை. காரணம் ஒன்றே ஒன்று, இதுதான். ஊழியக்காரர்களை குறித்து உங்களுடைய சிந்தனைகளிலே, உங்களுடைய எண்ணத்துக்குள்ளே சத்துரு கொண்டு போடுகிறானா, அந்த ஆவியை துரத்துங்க. ஆண்டவரே, என்னை வேலி அடைத்து மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லுங்க. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் கை போடக்கூடாது. சில வேளையில் அவர்கள் போராட்டத்தில் ஒரு வீழ்ச்சிகள் வந்திருக்கலாம், அவருடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் வந்திருக்கலாம். நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று சொல்லி நீங்க ஜெபிக்கும் பொழுது நிச்சயம் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். உங்க வீட்டுக்கு செய்வார், உங்களுடைய ஊழியத்துல செய்வார், உங்களுடைய தனிப்பட்ட காரியத்திலே செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கண்களை மூடிங்களா? இருந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்பா, அறிந்து அறியாமலே சில வேளையில உங்களுடைய சகோதரருக்கு விரோதமாக பேசியிருக்கலாம், ஊழியக்காருக்கு விரோதமாக பேசியிருக்கலாம். ஆண்டவர்கிட்ட இந்த நேரத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? இந்த சாபமான கிரியை நம்மளை தொடக்கூடாது. கர்த்தர் அவர்களை அழைத்திருக்கிறார். அவர்களை அவர் ஜட்ஜ்மெண்ட் பண்ண நடத்துவார். நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். கண்களை மூடும். அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, நீ துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில
இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கரம் தங்கியிருப்பதாக. ஊழியர்களுக்கு விரோதமாக, ஆண்டவரே காலையிலே சகோதரர்களுக்கு விரோதமாக, ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மேல் எழும்புகிற கரங்கள் மறைந்து போகட்டும் ஆண்டவரே. அப்பா, அவர்களை நீங்க மன்னித்து இரக்கத்தை வெளிப்படுத்துங்க அப்பா. மன்னித்தரலும் ஆண்டவரை. இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலம் நம்முடைய பிள்ளைகள் ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா நம்முடைய சித்தங்களை செய்கிறவர்களா, யாருக்கு குறை சொல்லாதபடிக்கு, கரங்கள் எழுப்பாதபடிக்கு ஆண்டவரே ஹல்லேலூயா தாழ்மையை கொடுத்து ஆண்டவரே சங்காரத்தினுடைய வாதைகள் ஹல்லேலூயா சாபமான கிரியைகள் நம்முடைய பிள்ளைகளை தொடாதபடிக்கு ஆண்டவரே அவர்கள் செய்த என்ன ஒரு பாவ கிரியைகள் இருந்தாலும், தலைமுறையுடைய பாவங்களாக இருந்தாலும் கர்த்தர் நீர் மன்னித்து இப்பொழுது இரக்கத்தை வெளிப்படுத்துங்க அப்பா. நீங்க வெளிப்படுத்துங்க. பிளஸ் பண்ணுங்க, பிளஸ் பண்ணுங்க. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்திலே தெரியும். இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.